Good morning students. 11th Max Volume 1 Chapter 2 Basic Algebra பார்த்துருந்தோம். Last videoல exercise 2.5 complete பண்ணோம். Today we will discuss about exercise 2.6 polynomial function. Okay. A polynomial functions, section number 2.6 polynomial functions. We call an expression of the form an x power n plus an minus 1 x power n minus 1 plus and so on plus a naught where a belongs to R. The function பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதோட எக்ஸ்பிரஷன் an x power n plus an minus 1 x power n minus 1 plus an minus 2 x power n minus 2 and so on plus a naught. இதில் இந்த an minus 1 an minus 2 and so on a naught அப்படிங்கிறத ஜென்ரலாக ai belongs to ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். I equal to 0, 1, 2 and so on n is called a polynomial in variable x. is called a polynomial in the variable x. Variable x யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு polynomial expression இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஹியர் n இஸ் அன் நான் நெகட்டிவ் இன்டிஜர். என்னங்கிறது ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர். நம்ம பவரில் இருக்க n minus 1 இதெல்லாம் ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், தட் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். when an not equal to 0 we say that the polynomial has degree n. an not equal to 0 இருக்க போது இந்த polynomial expression டிகிரி n அப்படின்னு சொல்கிறோம். the degree is n. next the numbers a0 a1 and so on an belongs to R real numbers are called the coefficients of the polynomial. the polynomial expressions ஓட coefficients an minus 1 an minus 2 and so on a naught இதெல்லாமே coefficients of polynomial அப்படின்னு சொல்லலாம். next the number a naught is called the constant term. the expression last இருக்குலையா இது constant அப்படின்னு சொல்லுவோம். the expression last term வந்து constant. a naught is a constant அப்படின்னு சொல்லுவோம். and an is called the leading coefficients. an அப்படிங்கிறது first primary முதல்ல இருக்குலையா x power n variable x power n உடைய coefficient an இதை தான் leading coefficient அப்படின்னு சொல்கிறோம். next for example 100 x power 7 minus by x power 5 plus 20 into square root of 2 x square plus 7x plus 1.22 is a polynomial function. இந்த polynomial function இந்த polynomial expression டிகிரி என்ன அப்படின்னு சொல்கிறப்போ இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பாருங்கள் 7. அதான் இதோட டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதான் அதோட டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனோட polynomial expressionோட டிகிரி வந்து 7. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் 17x minus 3 into x plus 3 into 2x minus root of 5 into x plus 2.3 is a polynomial function of degree. இதோட டிகிரி என்ன? அப்போ அந்த இதெல்லாமே ஃபேக்ட் அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அவுட்டமே இருக்குது எல்லாமே ஃபேக்டர்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் எக்ஸ் இருக்குது இதில் எக்ஸ் இதெல்லாம் எக்ஸ் இருக்காங்க எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ டோட்டலாக எக்ஸ் பவர் 4 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னென்னா 4. அப்போ 4 தான் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த polynomial ஃபங்க்ஷனோட டிகிரி 4. next example பாருங்கள் x squared plus x plus 1 into x cube plus 2x plus 2 into x power 5 minus 5x plus root 3 is a polynomial function. அப்போ இதோட டிகிரி என்னன்னு சொல்லி 1 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸோட ஹையஸ்ட் வேரியபிள் எக்ஸ் இருக்குல்ல அதோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரில் எக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஃபேக்டரில் எக்ஸ் பவர் 6 எக்ஸ் பவர் 3 லாஸ்ட் எக்ஸ் பவர் 5 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப பேஸ் எல்லாம் சேமாக இருக்காங்களா பவர் என்ன இருக்குது 2 3 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 5 மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் பவர் 10ன்னு வருவாங்க. மல்டிப்ளை பண்ணுறப்ப பேஸ் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவரில் என்ன இருக்குது 2 3 5. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இங்கே 2 இருக்காங்க இதில் 3 இருக்காங்க இதில் 5 ஆட் பண்ணுறப்போ அப்போ எக்ஸ் பவர் 10ன்னு வரும். அப்போ டிகிரி என்னன்னு சொல்லலாம் எக்ஸ் பவர் 10 அப்படிங்கப்போ டிகிரி 10 ரைட். இப்போ நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஈக்குவேஷன் polynomial எக்ஸ்பிரஷனை கொடுத்துருவாங்க. polynomial எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அதோட டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிகிரி வந்து டேரெக்டாக எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கலாம். டிகிரி பார்த்தோன்னே சொல்லலாம். இது போல் ஃபேக்டர் மல்டிப்ளைல இருந்தால் நம்ம எக்ஸ் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட டிகிரியை நம்ம இங்கே பார்த்தது போலவே சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட்டு a function of the form b of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus and so on plus a naught is called a polynomial function. the function b of x அப்படின்னு சொல்கிறோம் which is defined from R to R real number to real number. next linear polynomial. a polynomial with degree 1 is called a linear polynomial. ஒரு polynomial function டிகிரி 1 அப்படின்னு சொன்னால் அது linear polynomial சொல்லுவோம். அப்போ டிகிரியை வச்சுட்டு அந்த polynomial ஒவ்வொரு polynomial ஃபங்க்ஷனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் நேம் சொல்லலாம். இப்போ டிகிரி 1 அப்படின்னு சொல்கிறப்ப linear polynomial சொல்கிறோம். டிகிரி 2 அப்படின்னு சொல்கிறப்ப அது quadratic polynomial சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் quadratic polynomial a polynomial with degree 2 is called a quadratic polynomial. டிகிரி 1 அப்படின்னு சொல்கிறப்ப linear polynomial டிகிரி 2 அப்படின்னு சொல்கிறப்ப quadratic polynomial சொல்கிறோம். ஸோ இதே போல் சிமிலர் டிகிரி 3 4 5லாம் வந்தால் ஒன்னொன்றுக்கு நேம் இருக்குது. இப்போ பாருங்கள் a cubic polynomial is one that the degree 3
இந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி 3 வந்ததுன்னா அதை கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல், த நெக்ஸ்ட் கியூபிக் பாலினாமியல் பார்த்தோம். அடுத்த லைக்வைஸ் டிகிரி 4 அண்ட் டிகிரி 5 பாலினாமியல்ஸ் ஆர் கால்டு. டிகிரி 4 இருந்தால் அந்த பாலினாமியலை குவாட்ரிக் QUARTIC குவாட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி 5 வந்துச்சுன்னா குவான்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி 4 வந்தால் குவாட்டிக் பாலினாமியல், டிகிரி 5 வந்தால் குவான்டிக் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணலாம். எனி கான்ஸ்டன்ட் A0 இஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு அதோட டிகிரி என்ன சார் அப்படின்னு சொன்னால் 0. எனி கான்ஸ்டன்ட்டோட டிகிரி வந்து 0 அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ சிங்கிற கான்ஸ்டன்ட் பக்கத்தில் வேரியபிள் எதுவுமே இல்லை சார், எப்படி டிகிரி சொல்லுவீங்க? டிகிரினா வேரியபிளோட பவரில் என்ன இருக்கோ அதை தானே டிகிரின்னு சொல்லுவீங்க. அப்போ கான்ஸ்டன்ட்டாக வேரியபிள் இல்லை அப்படின்னா அங்கே வேரியபிள் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், x⁻0 இருக்கதா. எந்த ஒரு கான்ஸ்டன்ட் பக்கத்துலையும் வேரியபிள் x⁻0 இருக்கதான் நம்ம கன்சிடர் பண்ணணும். x⁻0 வேல்யூ 1, ஸோ C × 1 = C. அப்போ கான்ஸ்டன்ட் C-யோடைய டிகிரி என்னன்னு சொல்லி கேட்டால் என்னன்னு சொல்லணும், 0. ஏன்னா C-யோட பக்கத்தில் என்ன இருக்குது, வேரியபிள் x⁻0 இருக்காங்க. x-ஓட பவரில் இருக்கக்கூடிய 0வை தான் நாம் இங்கே டிகிரின்னு சொல்லி கால் பண்ணுறோம். ஸோ எனி கான்ஸ்டன்ட் ஆஃப் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 0. எந்த ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் டிகிரியும் 0 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. நெக்ஸ்ட், சப்போஸ் தட் f(x) and g(x) are polynomials where g(x) is not 0. டூ பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறோம். ஒன் f(x), another one g(x). இதில் g(x) பாலினாமியல் நாட் 0 இல்லாத ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டோம். The quotient f(x) divided by g(x) is called a rational function அப்படின்னு சொல்கிறோம். ஸோ f(x) and g(x)ங்கிறது டூ டிஃப்ரெண்ட் பாலினாமியல்ஸ். g(x) is not 0 பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறப்போ அதை நாம் கோஷன் ஃபார்மில் f(x) divided by g(x) நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனை ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன் ஜென்ரல் a rational function need not be a polynomial. ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்னு அவசியம் இல்லை அப்படின்னா பாலினாமியலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டேர்ம், டிவிஷன் அல்காரிதம். த இம்பார்ட்டன்ட் part, division algorithm. Listen, given two polynomials f(x) and g(x) where g(x) is not the 0 polynomial, there exist two polynomials q(x) and r(x) such that f(x) write f(x) equal to q(x) into g(x) plus r(x). இதில் பார்த்தீங்க எப்படி சொன்னால் f(x) and g(x)ங்கிறது டூ டிஃப்ரெண்ட் பாலினாமியல் சொன்னோம். அதில் ஜிங்கிறது g(x)ங்கிறது நாட் 0 பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு ஒரு டூ பாலினாமியல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க. ஒன்று q(x) and r(x). q(x)னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட், r(x)ங்கிறது ரிமைண்டர். ஸோ அதை நம்ம டிவிஷன் அல்காரிதமாக ரைட் பண்ணோம்னா f(x) equal to q(x) into g(x) plus r(x). இந்த கோஷன்ட் அண்ட் டிவைடர் g(x) தான் நம்ம பாருங்கள் f(x) எதால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g(x)ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ f(x) ஈக்குவல் டு அந்த கோஷன்ட் q(x)ஐயும் g(x)ஐயும் மல்டிப்ளை பண்ணி அதோட ரிமைண்டரை ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த f(x)ங்கிற ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ இதை தான் நம்ம டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. f(x) ஈக்குவல் டு q(x) into g(x) plus r(x), where degree of r(x) less than degree of g(x). இந்த கோஷன்ட் அதாவது ரிமைண்டர் r(x) இருக்கு இல்லையா, அதோட டிகிரியும் g(x)ஓட டிகிரியும் கம்பேர் பண்ணுறப்போ g(x)ஓட டிகிரி கண்டிப்பாக மேக்ஸிமமாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் f(x) ஈக்குவல் டு q(x) into g(x). g(x)ங்கிறது நம்ம டிவைட் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதையும் நம்ம கோஷன் கிடைக்கல டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய கோஷன் அதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிமைண்டரை ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஒரிஜினல் பாலினாமியல் ஃபங்க்ஷன் f(x) கிடச்சிருவாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இங்கே இந்த டிவிஷன் அல்காரிதமில் ரிமைண்டரோடைய டிகிரியும் அந்த டிவைடரோட டிகிரியும் கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக டிவைடரோட டிகிரி மேக்ஸிமமாக இருக்கும். அதான் r(x) is less than degree of g(x). Here q(x) is called the quotient polynomial. q(x) என்னன்னு சொல்லலாம், quotient polynomial அப்படின்னு சொல்லி கால் பண்ணலாம். r(x) is called the remainder polynomial. r(x) remainder polynomial சொல்லுவாங்க. if r(x) is the 0 polynomial, அதில் r(x) அதாவது அந்த remainder polynomial 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டிவிஷன் அல்காரிதம் நமக்கு f(x) equal to q(x) plus into g(x)ன்னு இருக்கும். அந்த plus r(x) ரிமைண்டர் நமக்கு 0 ஆயிட்டாங்கன்னா நமக்கு டிவிஷன் அல்காரிதம் இதோட முடிஞ்சு போகும். f(x) equal to q(x) into g(x). okay, if g(x) equal to x minus a, then the remainder r(x) should have degree 0. remainder r(x) should have degree 0 and hence r(x) is a constant. அப்போ r(x) வந்து அந்த ரிமைண்டர் 0 அப்படின்னு சொன்னோம்னா ரிமைண்டர் r(x)ஓட டிகிரி 0 அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த r(x) is a கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ரிமைண்டர் தியரம். If a polynomial f(x) is divided by x minus a, if a polynomial f(x) is divided by x minus a, லாஸ்ட்டில் வந்து f(x) divided by g(x)ன்னு சொன்னால் அந்த g(x) இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க, x minus a அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த polynomial f(x) is divided by x minus a, then the remainder is f of a.
அப்போ ரிமைண்டர் எஃப் ஆஃப் ஏ தஸ் த ரிமைண்டர் சி ஈக்குவல் டு ரிமைண்டருங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் எ ஃபேக்டர் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸ் மைனஸ் ஏயால் நான் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு ரிமைண்டர் 0 வரும். எப்போ அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது அந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் எடுத்துகிட்டு அந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிற அந்த டிவைட் பண்ண போகிற எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஏயால் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு கண்டிப்பாக ரிமைண்டர் என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை எக்ஸ் மைனஸ் ஏயால் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு ரிமைண்டர் 0 வந்தால் டெஃபினட்டாக இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு ஃபேக்டராக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ரிமைண்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். நெக்ஸ்ட், a real number is said to be a 0 of the polynomial. A real number a is said to be real 0 of polynomial f of x if f of a equal to 0, if x equal to a is a 0 of f of x. 0 அப்படினாலும் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். 0 x equal to a is a 0 of f of x அப்படின்னா x equal to a is a 0 of f of x அப்படிங்கிறப்போ f of xக்கு ஒரு சொல்யூஷன் a அப்படின்னா x minus a is a factor of f of xன்னு அர்த்தம். x equal to a is a 0 of f of x னா x equal to a is a solution of f of x ன்னு மீனிங். 0 of f of x னா solution of f of x. ஸோ x equal to a ங்கிறது f of x க்கு ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா x minus a is a factor, அதுதான் கீழே சொல்லியிருக்கான். x minus a is a fact for the f of x. ஓகே, கவனிங்க. a real number a is said to be a 0 of polynomial. ஒரு ரியல் நம்பர் ஏங்கிற ஒரு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலுக்கு 0வாக இருந்துச்சுன்னா ஏங்கிற ஒரு ரியல் நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலுக்கு 0வாக இருந்ததுன்னா 0 மீன் இங்கே சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் 0ங்கிற வேர்டை யூஸ் பண்ணோம். ஏ செட் டு பி a 0 of polynomial f of x. a is said to be a 0 of polynomial f of x அப்படின்னு சொல்கிறப்போ அந்த f of xங்கிற பாலினாமியலுக்கு ஏங்கிறது ஒரு சொல்யூஷன். ஏங்கிறது ஒரு சொல்யூஷன் இருந்தால் நிச்சயமாக அந்த x equal to a is a 0 of f of x, then x minus is a factor of for f of x ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரியல் நம்பர் ஏங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ரூட் அப்படின்னா டெஃபினட்டாக எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த டாப்பிக்கில் நாம் பாலினாமியல் ஃபங்க்ஷனுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனில் டிகிரி எப்படி கண்டுபிடிக்குது, ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி டிகிரி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதில் கான்ஸ்டன்ட் எது, கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன, வேரியபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லீடிங் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டோடைய டிகிரி என்ன. எப்போதுமே ஒரு பாலினாமியல் கான்ஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கான்ஸ்டன்ட் டிகிரி 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷனுக்கு டிகிரி கண்டுபிடிக்க தெரியும். நெக்ஸ்ட் அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் லீடிங் கோஎஃபிஷியன்ட் தெரியும், கான்ஸ்டன்ட் டிகிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் தியரம் பார்த்தோம், டிவிஷன் அல்காரிதம் பார்த்தோம். டிவிஷன் அல்காரிதம் த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதில் கியூ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கோஷன்ட் அப்படிங்கிறதையும் ஆர் ஆஃப் எக்ஸுங்கிறது ரிமைண்டர்னு சொன்னோம். ஆர் ஆஃப் எக்ஸ் ரிமைண்டர் எப்போ 0 ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படிங்கிறப்போ அங்கே எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஜி ஆஃப் எக்ஸில் டிவைட் பண்ணுறப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஜி ஆஃப் எக்ஸுங்க அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதை தான் இங்கே ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த டிவிஷன் அல்காரிதம் அண்டு ரிமைண்டர் தியரம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்டை பேசிக்காக வச்சுட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போகலாம். எஸ், லெட்ஸ் கோ. எக்ஸசைஸ் 2.6 ஸ்டார்ட் பண்ணுங்கள். சம் நம்பர் 1, find the zeros of the polynomial function f of x equal to 4x squared minus 2x. சம்மை பாருங்கள், f of x ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோட ஜீரோஸை கண்டுபிடிக்கணும். 4x squared minus 25 இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனுடைய ஜீரோஸ், இதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வேரியபிள் x இருக்குது, இதோட டிகிரி என்ன, இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷன் டிகிரி கேட்டாங்கன்னா 2 அப்படின்னு சொல்லணும். ஓகே, டிகிரி 2. ஸோ அப்போ இதுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும், எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும், எத்தனை ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 ரூட்ஸ் ஆர் 2 ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சொல்யூஷன் டு ஃபைண்ட் 0 ஆஃப் f of x. ஓகே, லெட் f of x equal to 0. ஃபங்க்ஷன் f of x equal to 0 அப்படின்னு சொல்கிறப்போ தான் நமக்கு அதோடைய சொல்யூஷன், அதோட ஜீரோஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ f of x ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 4x squared minus 25. இந்த தான் x squared, 4x squared minus 25 equal to 0. ஓகேங்களா, 4x ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாம், 2x the whole squared minus 25 5 squared equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ a squared minus b squared ஃபார்முலா யூஸ் பண்ணலாமாப்பா. a squared minus b squared equal to a plus b into a minus b, அதாவது 2x plus 5 into 2x minus 5 equal to 0. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் மல்டிப்ளை equal to 0, அப்போ any one factor equal to 0. ஸோ 2x plus 5 equal to 0 and 2x minus 5 equal to 0. Therefore 2x equal to minus 5,
2x equal to இங்கே plus 5. Therefore x equal to minus by 2 and x equal to plus by 2. Therefore the two roots are two solution are two zeros அப்படின்னு சொல்லலாம். Therefore the two zeros of polynomial function f of x is x equal to minus by 2 and x equal to plus by 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸில் நமக்கு பாலினாமியல் ஃபங்க்ஷன் அதோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். பாலினாமியல் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அதோட டிகிரி எப்படி பார்க்குறது, கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன அண்டு லீடிங் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம், கான்ஸ்டன்ட்டுடைய டிகிரி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன் அல்காரிதம் பார்த்தோம், ரிமைண்டர் தியரம்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.6ல் சம் நம்பர் 1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸை நோட்டில் காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.